மத்திய அரசின் செயல்பாடுகளால் நாடு முழுவதும் வெங்காய சாகுபடி அதிகரிப்பு. மீண்டும் ஏற்றுமதிக்கு அனுமதி அளித்துள்ளதை அடுத்து விவசாயிகள் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக், புனே, ஜல்காவ் பகுதியில் வெங்காயம் அதிக அளவில் விளைகிறது. இப்போது நாளுக்கு நாள் வெங்காயத்தின் உபயோகம் உலகம் முழுவதும் அதிகரிப்பதை அடுத்து தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலும் பயிரிடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் வெங்காய விலை மிகவும் குறைவதை தடுக்கவும், உற்பத்தியை முழுவதுமாக பயன்படுத்தவும் விளையும் வெங்காயத்தில் சுமார் 20% வரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இலங்கை, சிங்கப்பூர், வங்கதேசம், மலேசியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அதிக அளவில் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கொரோனா பரவல் சூழலில் கூட கடந்த சில மாதங்களில் அதிக அளவில் வெங்காயம் ஏற்றுமதி நடைபெற்றது. குறிப்பாக கடந்த நிதியாண்டில் ஏற்றுமதியானதில் சுமார் 50% நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிலேயே ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வடமாநிலங்களில் அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் ஏராளமான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காயத்தின் விளைச்சல் பாதிக்கப்பட்டது. அதனால் உள்நாட்டில் பற்றாக்குறை ஏற்பட்டு வெங்காயம் விலை அதிகரித்தது. வெங்காயத்தின் விலை கிலோ 120க்கும் அதிகமாக அனைத்து மாநிலங்களிலும் விற்றது. இதையொட்டி மத்திய அரசு வெங்காய ஏற்றுமதிக்கு கடந்த செப்டம்பர் மாதம் தடை விதித்தது. என்றாலும் உள்நாட்டு தேவை அதிகரிப்பாலும் மத்திய அரசே நியாயமான விலைக்கு விவசாயிகளிடம் நேரடி கொள்முதல் செய்து இருப்பு வைத்ததாலும் விவசாயிகள் நம்பிக்கையுடன் அதிக அளவில் வெங்காயத்தை பயிர் செய்தனர். இதனால் தற்போது புதிய வெங்காய வரத்து நாடு முழுவதும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் வெங்காய விலை குறைந்து வருகின்றது. தற்போது கிலோ 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. அதேபோல் 150க்கு மேல் விற்ற 1 கிலோ சின்ன வெங்காயம் 80 ரூபாய்க்கு கீழ் விற்பனையாகிறது. என்றாலும் தற்போது அதிக அளவில் சந்தையில் வெங்காயம் கிடைப்பதால் குவிண்டாலுக்கு ரூபாய் 1600க்கு மட்டுமே தங்களுக்கு கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இந்நிலையில் வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடையை விலக்குமாறு மகாராஷ்டிர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகா, ஆந்திரா போன்ற வெங்காயம் அதிகம் பயிரிடும் மாநில விவசாயிகளும் ஏற்றுமதிக்கு அனுமதி அளிக்குமாறு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்றும் விலை கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாலும் அனைத்து வகையான வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை மத்திய அரசு நீக்குவதாக அறிவித்துள்ளது. மேலும் இந்த தடை நீக்கம் வரும் ஜனவரி 1 தேதி முதல் அமலாகும் என வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மிகவும் பாராட்டிற்குரியது என்றும் கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளால் நாட்டில் வெங்காய விவசாயிகள் பாதிக்கப்படவில்லை. இதனால் நாட்டின் வெங்காய சாகுபடி பரப்பளவு அதிகரித்து வருகின்றது. அதே சமயம் வெளிநாடுகளில் வெங்காயத்தின் தேவை அதிகரிப்பதால் இனி புதிய வேளாண் சட்டங்கள் மூலம் விவசாயிகளுக்கு பாதுகாப்புடன் நல்ல வருவாயும் கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.